வணக்கம், வெல்கம் பேக். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இல சாய்ஸ் ஃபில்லிங் பார்க்க போறோம். சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க எப்படி பண்ண போறீங்கிறத தெளிவா பார்க்க போறோம். நீங்க கவனமா இந்த வீடியோவை கவனிங்க. ஸோ டோட்டலா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு 2 days ஃபுல்லா கிடைக்கும். ஸோ தேர்ட் டே நீங்க லாக் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு 5 o'clock வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு பொறுமையா ஃபில் பண்றதுக்கு 3 days இருக்கு. தேர்ட் டே நீங்க லாக் பண்ணிடலாம். ஸோ உங்களோட பேஜ் இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல நீங்க லாகின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் இருக்கும். உங்களோட டீடைல்ஸ் இருக்கும், உங்களுடைய கேஸ்ட், உங்க கம்யூனிட்டி ரேங்க் இதெல்லாம் இருக்கும். லாஸ்டா ஒரு ப்ளூ கலர்ல ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் நீங்க வந்து ஓபன் பண்ண வேண்டியது சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு. இதை ஓபன் பண்ணீங்கன்னா சாய்ஸ் ஓபன் ஆகும். ஸோ இது பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஓபன் ஆகும்போது நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பாயிண்ட்ஸா போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் த கோர்சஸ் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ். நீங்க லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் நீங்க செலக்ட் பண்ணுங்க. எனி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஒரு ஆள் போடலாம். நீங்க 2000 3000 சாய்ஸ் கூட போடலாம். பட் ஆனா உங்களுக்கு தேவையான அளவு சாய்ஸ் கரெக்டா கன்ஃபியூஷன் இல்லாம போட வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்க சேஞ்ச் பண்ணும்போதும் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகுது. ஓகே, ஸோ கோர்சஸ் அவைலபிளான நீங்க செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அவைலபிளான்னு காட்டும். அவைலபிள் இல்லைன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கலாவே நீங்க சாய்ஸ் போட முடியாது. நீங்க சாய்ஸ் போடும்போது ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபில்டர்ஸ்னா கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ், இந்த ரீஜன், இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க காலேஜை ஃபில்டர் பண்ணி உள்ள கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் அந்த ஸ்கிரீன் இருக்கும். நீங்க லாகின் பண்ணோன்னா அந்த ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நீங்க காலேஜ் சர்ச் பண்றதுக்குள்ள பார். காலேஜ் நேம், என்ன காலேஜோட பேரு, காலேஜ் கோடு, பிரான்ச், டிஸ்ட்ரிக்ட், கேட்டகரி, இது எல்லாமே ஃபில் பண்ணணும்னா தேவை கிடையாது. இதுல ஏதாவது ஒன்னு ஃபில் பண்ணாலே அந்த காலேஜோட டீடைல்ஸை ஃபெச் பண்ணிடும். ஃபெச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதுல எந்த பிரான்ச்னு நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஜென்ரலா நான் என்ன பண்ணும், டாப் காலேஜ்ல நீங்க ரவுண்ட் 1ல இருக்கும்போது டாப் காலேஜ்ல நீங்க சூஸ் பண்ணும்போது அதுல உள்ள எல்லா பிரான்ச்சுமே சூஸ் பண்ணி உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டு அடுத்து ரீஆர்டர் பண்றது நல்ல டிசிஷன் ஆகும். நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, நீங்க இந்த காலேஜ் கோடை தான் நீங்க மெயினா யூஸ் பண்றா நல்லது. காலேஜ் கோடை யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய காலேஜ் ஒரே பேர்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் ஜோசப்ஸ், சாய்ராம், ஸ்ரீராம், சிவசுப்பிரமணியா, ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார், இந்த மாதிரி நிறைய ஒரே பேர்ல உள்ள நிறைய காலேஜஸ் இருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது காலேஜ் கோடு ரொம்ப முக்கியம். ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆளுங்களே மிஸ்டேக் பண்றாங்க இதுல. அதனால நீங்க என்னென்ன காலேஜ் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த காலேஜ் கோடை தனியா எழுதிட்டு ஒவ்வொன்றா என்டர் பண்ணி அந்த காலேஜை உங்க சாய்ஸ் லிஸ்ட்குள்ள கொண்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராம இருக்கும். ஸோ இதுதான் காலேஜ் கோடு வச்சு பண்றது. பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் கோடு இந்த பாத்தீங்கன்னா 1321 1541 இது மாதிரி இருக்கு. ஸோ காலேஜ் கோடை ஒவ்வொன்றா டைப் பண்ணி அந்த காலேஜ் ஓட ப்ரொஃபைல் வந்துடும், என்னென்ன பிரான்ச் இருக்குன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த பிரான்ச்சஸ் டிக் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே உங்க சாய்ஸ் லிஸ்ட் வந்துடும். ஸோ இதுதான் நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ காலேஜ் கோட இங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி அந்த காலேஜோட எல்லா பிரான்ச் வரும், எல்லாத்தையும் டிக் பண்ணி உள்ள கொண்டு வந்துருங்க. அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதாவது டாப் காலேஜஸ் நீங்க எடுக்கும்போது அந்த மாதிரி நீங்க பண்ணணும். ஸோ பார்க்க உங்க ஹெல்ப்புக்காக நான் இப்படி பண்ணிருக்கேன். நீங்க எப்படி ஆட் பண்ணணும்னு, நீங்க ஒரு காலேஜ் கோடு கொடுத்து அந்த காலேஜை உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா, ஸோ டாப் ப்ரிஃபர்ட் எல்லாருக்குமே இந்த காலேஜஸ்ல அட்மிஷன் கிடைக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஸோ அந்த காலேஜ் கோடு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க மிஸ்டேக் பண்ணாம இருக்கிறதுக்காக. ஸோ 1ன்றது சிஜியோட கோடு, 4 எம்ஐடியோட கோடு, எஸ்எஸ்என் கோடு 1315 எஸ்எஸ்என் கோடு, 2006ங்கிறது பிஎஸ்ஜி டெக்கோட கோடு, தியாகராஜா காலேஜோட கோடு 5008, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007, பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நீலம்பூர் 2377. மற்ற காலேஜோட கோடு எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு எழுதி வச்சுட்டு நீங்க ஒன்னா போட்டீங்கன்னா மிஸ்டேக் வராது. ஸோ இந்த காலேஜஸ்லாம் நீங்க ஜென்ரலா எல்லாரும் ப்ரெஃபர் பண்ற காலேஜஸ். ஸோ உங்க ஹெல்ப்புக்காக ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுத்துட்டேன். 1315 எஸ்எஸ்என், 2006 பிஎஸ்ஜி டெக், இந்த மாதிரி நீங்க இது ரொம்ப முக்கியம். சாய்ஸ் ஃபில்லிங்ல இது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க எத்தனை சாய்ஸ் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம், எவ்வளவு சாய்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும் உங்க ரேங்க்குக்கு
எந்த மாதிரி காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது, கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டஃப்பான சாய்ஸஸ் மேலே போட்டு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான சாய்ஸஸ் எல்லாம் கீழே போட்டு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான லிஸ்ட் நம்பர்ஸ் எவ்வளவு வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு 100, 200, 300 சாய்ஸ் அப்படிதான் போடணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா சாய்ஸஸ் நிறைய போடும்போது என்ன ஆகும்னா நீங்க தேவையில்லாத சாய்ஸஸ் போட்டுருவீங்க. அது அலாட் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஆகும். எத்தனை சாய்ஸ் போட்டாலும் ஒவ்வொன்றா நீங்க வந்து அனலைஸ் பண்ணாம நீங்க வந்து ஃபைனலைஸே பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து இந்த நீங்க காலேஜ் கோர்சஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நீங்க ரீஆர்டர் பண்ண முடியும். நீங்க அந்த சாய்ஸஸ் வந்து மேல கொண்டு போகலாம், கீழே கொண்டு வரலாம், டெலிட்டும் பண்ணலாம். சாய்ஸஸ் நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 10 காலேஜ் இருக்கு, அந்த 10 காலேஜில் உள்ள நிறைய கோர்சஸை உள்ள கொண்டு வந்துட்டீங்க. இப்போ அந்த சாய்ஸஸை வந்து மேலேயும் கொண்டு போகலாம், சாய்ஸஸை டவுனும் பண்ணலாம், டெலிட்டும் பண்ணலாம். ஸோ நீங்க அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். உள்ள கொண்டு வந்துட்டு சப்போஸ் இந்த பிரான்ச் படிக்கல அப்படின்னு சொன்னா அது வந்து நீங்க லெதர் டெக்னாலஜி இருக்கு, ரப்பர் டெக்னாலஜி இருக்குன்னா அந்த பர்டிகுலர் பிரான்ச்சை மட்டும் டெலிட் பண்ணீங்கன்னா ஸோ தட் நீங்க மிஸ் அவுட் ஆகாது. ஏன்னா திடீர்னு ஒரு காலேஜ்ல ஒரு லேட்டஸ்ட் கோர்ஸ் ஏதாவது வந்திருக்கும், அப்போ வந்து நீங்க மிஸ் அவுட் ஆயிருவீங்க. அது பெஸ்ட் என்னன்னா நீங்க ஃபுல்லா சூஸ் பண்ணி உள்ள வந்துட்டு அப்புறமா தேவையில்லாத டெலிட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் மேல மூவ் பண்ணலாம், ரீஆர்டர் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு நல்ல மெத்தட். ஸோ அடுத்து ரீஆர்டர் பண்றதுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா உங்க சாய்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ரீஆர்டர் மை சாய்ஸ்னு ஒன்று வரும். இங்க ரைட் சைட்ல உங்க சாய்ஸஸ் இங்க வரிசையா இருக்கும், ரீஆர்டர் மை சாய்ஸ்ன்னு இருக்கும். அது போட்டதுக்கு அப்புறம் உங்க சாய்ஸ் வந்து இப்படி மாறிடும். இந்த ஏரோ மார்க் காட்டும். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ஏரோ மார்க்கை மூவ் பண்ணீங்கன்னா மேல மூவ் பண்ணுன்னு அர்த்தம். இந்த ஏரோ மார்க் மூவ் பண்ணீங்கன்னா கீழே மூவ் ஆகும்னு அர்த்தம். இந்த ஏரோ மார்க் டச் பண்ணீங்கன்னா டெலிட் ஆயிரும், அந்த சாய்ஸே டெலிட் ஆயிரும். ஸோ இதை மேல மூவ் பண்றதுக்கு கீழே மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சாய்ஸ் மேல மூவ் பண்றதுக்கு, ஒரு சாய்ஸ் கீழே மூவ் பண்றதுக்கு இந்த ஏரோ யூஸ் பண்ணலாம். நீங்க நிறைய சாய்ஸ்க்கு மேல மூவ் பண்றீங்க, ஒரு 15வது சாய்ஸ் 2வது சாய்ஸா கொண்டு வருவீங்கன்னா நீங்க டிராக் பண்ணியே மூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மூவ் பண்றதுக்கு டைம் எடுக்கும். நீங்க டிராக் பண்ணியே நீங்க மூவ் பண்ணிட முடியும். ஃபாரின் இந்த மாதிரி தான். இதை பிரஸ் பண்ணி அப்படியே மேல டிராக் பண்ணீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு போயிடும். ஸோ டிராக் பண்ணி சாய்ஸை மேல மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு சாய்ஸஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத டெலிட் பண்ணிடலாம், உங்களுக்கு பிடிச்சதை மேல மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு ரைட் மெத்தட். ஓகே, ஸோ கடைசியா எல்லா சாய்ஸும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், லாக் த சாய்ஸ் இங்க இருக்கும். லாக் மை சாய்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா. லாக் மை சாய்ஸஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடிபி வரும். ஓடிபி வந்து ரெஜிஸ்டர்ட் நம்பருக்கு வரும். அந்த என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா லாக் ஆகும். இது என்னைக்கு நீங்க பண்ணணும், கடைசி நாளுக்கு தான், மத்தியானத்துக்கு மேல நீங்க பண்ணுங்க. நீங்க பெஸ்ட் வே என்னன்னா சாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். நல்ல டைம் எடுத்து நீங்க தேர்ட் டே தான் லாக் பண்ணணும். ஸோ வந்து இது உங்க லைஃப் 4 இயர்ஸ் படிக்கிற லைஃப் டைம் ஒரு இது. ஸோ வந்து நல்லா டைம் எடுத்து நீங்க வந்து ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டேவே சாய்ஸ் எல்லாம் போட்டுட்டு 2 days டைம் எடுத்து பொறுமையா கடைசி நாள் லாக் பண்ண வேண்டிய 5 o'clockனா அன்னைக்கு வந்து மதியானத்துக்கு மேல நீங்க லாக் பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா தரவா செக் பண்ணிட்டு லாக் பண்ணுங்க. ஸோ லாக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து உங்களோட சாய்ஸை செல்ஃப் எவாலுவேட் பண்ணாம நீங்க லாக் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சாய்ஸ் போடுறேன். ஸோ என்னோட சாய்ஸ்ல வந்து SSN ட்ரிபிள் போட்டிருக்கேன், SSN மெக் போட்டிருக்கேன், PSG மெக் போட்டிருக்கேன், CG மெக் தமிழ் மீடியம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து நீங்க இந்த மாதிரி சாய்ஸ் போட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு நீங்க செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து SSN ட்ரிபிள் எனக்கு இன்ட்ரெஸ்டா, ஓகே இது இன்ட்ரெஸ்ட் தான். சப்போஸ் SSN ட்ரிபிள் கிடைக்கலன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா SSN மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைச்சிரும். இது எனக்கு இன்ட்ரெஸ்டா, ஓகே இது இல்லைன்னா, சப்போஸ் இது இல்லைன்னா அடுத்து வந்து நேரா கோயம்புத்தூர் போயிடணும். நான் கோயம்புத்தூர் போறதுக்கு ஓகேவா, ஹாஸ்டல் அகாமடேஷன் பண்ணி வேற ஊர்ல போய் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா, PSGல படிக்க இன்ட்ரெஸ்டா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கணும். இல்ல அடுத்த சாய்ஸ் வந்து CEG, இது திருப்பி சென்னைக்கு வருது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் போட்டிருக்கேன். ஸோ இந்த சாய்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா அப்படின்லாம் பார்க்கணும். இப்போ வந்து இன்னொன்று வந்து CEG இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வச்சுங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அடுத்த சாய்ஸ் CEG இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ
இது ஒவ்வொன்றா நீங்க டெக் பண்ணி என்னோட சாய்ஸ் ஆர்டர் கரெக்டான்னு பார்க்கணும். சப்போஸ் இது ஆர்டர் தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ரீஆர்டர் பண்ணிக்கணும். ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ட்ரிபிள்இல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் சாய்ஸா நீங்க மூவ் பண்ணிடணும். இல்ல எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சிஇஜியோட இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேல கொண்டு போயிடும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ரீஆர்டர் பண்ணி உங்களை ரீகன்ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொரு சாய்ஸா நீங்க ரீகன்ஃபார்ம் பண்ணாம நீங்க வந்து சாய்ஸை வந்து முடிச்சிடக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ இங்க வந்து நீங்க பாஸ்வேர்டு என்டர் பண்றீங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ண உடனே லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கு அப்புறம் முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது டவுன்லோட் பண்ண வேண்டியது. முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது இதை டவுன்லோட் பண்ணணும். கண்டிப்பா இங்க ஒரு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை 2 டைம்ஸ் கிளிக் பண்ணதான் டவுன்லோட் ஆகும் ஒரு பிடிஎஃப். இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். நீங்க வந்து லாக் பண்ண உடனே அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும்போது உங்களுக்கு என்னென்ன நீங்க சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி டீட்டெயில் வராது. எந்த சாய்ஸ் அலாட் ஆயிருக்குன்ற டீட்டெயில் மட்டும்தான் வரும், தவிர உங்களோட லிஸ்ட் என்னன்றது வராது. அதனால நீங்க என்ன பண்ணணும், ஃபைனல் சாய்ஸை நீங்க உடனே டவுன்லோட் பண்ணிடணும். அதை 2 டைம்ஸ் கிளிக் பண்ணதான் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா டவுன்லோட் த சாய்ஸஸ் போட்டு ஃபர்ஸ்ட் லாக் பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோட் த சாய்ஸஸ் திருப்பி இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணதான் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆயிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே நீங்க பார்க்கும்போது அந்த சாய்ஸஸ் இருக்காது. என்ன சாய்ஸ் அலாட் ஆயிருக்குன்றது மட்டும் தான் தெரியும். ஏன்னா நீங்க அடுத்து வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்க போறீங்க. ஸோ நீங்க உங்க சாய்ஸஸை கையில இருந்ததான் உங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுக்க ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்து வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். அடுத்த நாள் காலையில நீங்க லாக் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டீங்க. அடுத்த நாள் காலையில உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ இது மாதிரி தான் ஆக்சுவலா வந்து உங்க அலாட்மெண்ட் ஆர்டர்ல இருக்கும். இது வந்து இது வந்து அதே இதை கிளியரா டைப் பண்ணியிருக்கோம் நம்ம. இதுல பாத்தீங்கன்னா ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் இது யாரு கொடுப்பான்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செலக்ட் பண்ணவங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸே உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ஜென்ரலா அவங்க வந்து அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. இல்லைன்னா கவுன்சிலிங் வேண்டான்னு சொல்லுவாங்க. 2 தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட், தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த் ஆப்ஷன்ல வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஸ்மார்ட்டா சாய்ஸ் போட்டிருந்தாங்கன்னா டெஃபினட்டா என்ன போடுவாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட், ஆப்ட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட். upward movement if allotted in the upward movement I confirm அப்படிங்கிற சாய்ஸ் தான் வந்து ஜென்ரலா நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ சாய்ஸ் லிஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தீங்கன்னா இதை தான் நீங்க சூஸ் பண்ணிப்பீங்க. ஒரு 5th ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, அதை நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் 4th, 3rd, செகண்ட் ஆப்ஷன் இதோட உங்களுக்கு பிரியமான ஆப்ஷன் இல்ல, அப்ப அதுதானே நீங்க வேணும்னு நினைப்பீங்க. அப்ப அக்செப்ட் த கரண்ட் ஆப்ஷன் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் தானே கேட்பீங்க நீங்க. ஸோ இதுதான் நீங்க வந்து கேட்கிற அளவுக்கு உங்களோட சாய்ஸ் இருக்கணும். ஐ டிக்ளேர் இந்த கரண்ட் அலாட்மெண்ட். ஆனா இந்த அலாட்மெண்ட் எனக்கு தேவையில்லை. ஒரு 5th ஆப்ஷன் கிடைச்சிருக்குன்னா அது எனக்கு தேவையில்லை, பட் அதுக்கு மேல உள்ள ஆப்ஷன் கொடுத்தா நான் சேர்றேன் அப்படின்னு சொல்றது தான். ஐ டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். இதை டிக்ளைன் பண்ணிடுறேன், ஆனா அடுத்த ரவுண்டு நான் மூவ் பண்றேன் அப்படின்னு சொல்றது. ஐ டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் குவிட் த கவுன்சிலிங். டிக்ளைன் பண்ணிட்டு இனிமேல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்றது. நான் இப்போ ரவுண்ட் 1ல அட்டன் பண்றேன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறேன்னா ரவுண்ட் 2க்குள்ள போய் திருப்பி சாய்ஸ் பண்ண போறேன் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து ஐ அக்செப்ட் அண்ட் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப்ட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட். அப்வர்ட் மூவ்மெண்ட் தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஸோ நீங்களும் சாய்ஸ் கரெக்டாக ஃபில் பண்ணீங்கன்னா இதை தான் நீங்க போடுவீங்க.